சார் இந்த விஷயம் இப்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. நாம கேஸ் ஃபைல் பண்ணி உங்க பொண்ணு கோர்ட்ல வந்து இதே சொன்னாங்கன்னா கேஸ் நிக்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க மேஜர், அவங்க யார கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு எடுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார். இனிமே அவங்களா வந்தாதான் உண்டு. உன் பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசிருக்கான்னு. இது அவ பேசலங்க, அந்த முத்து பேச வைக்கிறான். நம்ம பொண்ணு நமக்கு எதிராவே திருப்பி விட்டுருக்கா. யார் பேச வச்சாங்கன்றது முக்கியம் இல்ல மேடம். இத பேசுனது உங்க பொண்ணு தான். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க வரோம் மேடம். சரிங்க சார். நம்ம நினைச்சதை விட அந்த ஃபேமிலி டேஞ்சரா இருக்கு. இப்ப என்ன பண்றது? சட்டப்படி அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம வேலையை சத்தம் இல்லாம பண்ணணும். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அவளே நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்வேன்னு சொல்றாளே. சட்டம், போலீஸ், கோர்ட் இதெல்லாம் நேர் வழியில போறவங்களுக்கு. இந்த முத்து என்ன நேர் வழியில வரவிடாம பண்ணிட்டான். இனி நான் வேற வழியில தான் இறங்க போறேன். என்ன பண்ண போற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எந்த முத்து நம்ம பொண்ணு நம்மள விட்டு போறதுக்கு காரணமா இருந்தானோ அந்த முத்துவை வச்சு நம்ம பொண்ணை திருப்பி கொண்டு வர வைக்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கிட்ட நம்ம தோத்து போக கூடாது. நம்ம பொண்ணு திரும்ப வந்தாகணும். அந்த முத்துவையும் மீனாவையும் ஃபாலோ பண்ணுங்க. ரேகா எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. சரிக்கா, கண்டுபிடிக்கிறேன். நம்ம பொண்ணு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. அவ லைஃப் என்ன ஆகுமோன்னு தெரியல. அந்த முத்துவும் மீனாவும் என்ன எலெக்ஷன்ல தோக்கடிச்சு என் பதவியை வாங்குனாங்க.